Hi friends, welcome back to Ammo's Curry World. Hope you're all doing good. இன்னைக்கு சில ஃப்ரெண்ட்ஸோட ரிக்வெஸ்ட்னால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். எல்லாரும் அவசரமாக காலையில் வேலைக்கு ஓடுற சமயத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தலையை பிச்சுக்குவோம். ஸ்பீடாக ரொம்ப டைமே எடுக்காத பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக தான் பண்ண ட்ரை பண்ணுவோம் பெரும்பாலும். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் எப்படி சீக்கிரமாக தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியான சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான இந்த இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் நொடியிலேயே தயார் பண்ணக்கூடிய அப்பம். அதோடையே ஒரு அருமையான காம்பினேஷன் ஸ்பைசி பீனட் சட்னியும் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். சுத்தமாக ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லாமல் எப்படி இந்த இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 கப்பு ரவா சேர்த்து கொடுக்குறேன். அதோடையே 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபைன் ரவா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரவா வேணால் சேர்த்துக்கோங்க. அதே கப்லேயே நம்ம 1 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதோடைய நம்ம 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம். அதோடைய நான் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம், உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஒரு மையாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச இந்த ரவா பேட்டரை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டர் கிடச்சிருக்கு நமக்கு. இதை நல்லா ஒரு பீட்டரால் நல்லா பீட் பண்ணி கொடுத்துருங்க. அதோடைய 1 டீஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட்டும் சேர்த்து கொடுத்துட்டு அதே சேம் டைரக்ஷன்லேயே அப்படியே விஸ்க் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஸ்க் பண்ணும்போது நமக்கு மாவு நல்லா பொங்கி நல்லா நுறையா ஒரு ஸ்மூத் பேட்டர் நமக்கு கிடைக்கும். இந்த மாவை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சு ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அதாவது நம்ம சட்னி பண்ண ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 கப்பு பச்சை வேர்க்கடலை சேர்த்து கொடுக்குறேன். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வேர்க்கடலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம். அதே பேன்லேயே நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொடுத்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கிறேன். அதோடைய 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா செவக்க வறுத்துடலாம். இது நல்லா செவந்து வரும்போது நான் ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 2 ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். அதாவது காஞ்ச மிளகா. நான் காஷ்மீரி சில்லி தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். அதோடைய கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இது கூல் ஆகிட்டுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதோடைய நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த வேர்க்கடலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளியும் சேர்த்து இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு ஃப்ரைங் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் தோசைக்கல் கூட வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு குழிக்கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். மாவு எப்படி பொங்கி ஏர் பபிள்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட ஆப்பம் வேக ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக வெந்துட்டுக்கப்புறம் எடுத்தால் போதும். நம்ம ஒரு ட்ராப் ஆயில் கூட இதில் சேர்க்க போகிறதில்ல.
இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா அப்பமும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி மாவு நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மூடி வச்சு கூட பண்ணலாம். இந்த தோசை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா பொங்கி ஏர் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நம்மளோட ஆப்பம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக வெந்துட்டுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்படி எல்லா ஆப்பமும் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் வித் ஸ்பைசி பீனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அப்பம்க்கு இது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்பாஞ்சியான இந்த ரவா அப்பம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் வரும் வாரங்களில் நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு புது ரெசிபியோட ஒரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.